டியூப் தமிழ் வணக்கம். ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிகவும் கடினமான விடயம். எனவே அதை ஈரான் மூடி வைத்திருந்தாலும் அமெரிக்க அதிபர் முக்கியமான விரைவு தாக்குதல்களை முடித்தவுடன் போரை நிறுத்திக் கொள்ளலாம் என்று கருதுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த போரை இதற்கு மேல் தொடர்வாராக இருந்தால் மீள முடியாத உலக போருக்குள் சிக்கப்படக்கூடிய அளவிற்கு தூரத்தில் முடிவே இல்லாத இருள் வெளியாக அது காணப்படுகின்றது. தத்துவத்தின் முடிவில் எதுவும் இல்லை என்பது போல எதையும் கணிக்க முடியாத ஒரு இருள் காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தில் நிறுத்தலாம் என்று அவருக்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை மீட்கின்ற போரை மட்டும் ஆரம்பிப்பாராக இருந்தால் அவர் குறிப்பிடுவது போல 3 வாரம் 4 வாரங்கள் என்று இல்லை, காலமே குறிப்பிட முடியாத அளவிற்கு அந்த போர் நீண்டு சென்றுவிடும் என்றும் அந்த இடத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆனால் சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் போரை தொடர்ந்து நடத்துங்கள் என்று அமெரிக்க அதிபரிடம் கேட்பதாக அமெரிக்காவில் இருந்து AP செய்தி ஸ்தாபனம் கூறுகின்றது. பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகளை காரணம் காட்டி இந்த கருத்தை அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். சகோதர நாடுகள் என்று ஈரான் அறிவிக்கின்றது. அப்படி இருக்க போரை நிறுத்த வேண்டாம் என்று எதற்காக சொல்லுகின்றார்கள் என்ற கேள்விக்கு ஈரானினுடைய இப்போதைய இஸ்லாமிய குடியரசு ஆட்சியாளர் தங்களுடைய நிலையிலும் கடும்போக்குவாதத்திலும் எந்தவிதமான மாற்றத்தையும் அவர்கள் அடையவில்லை. அவர்களுடைய ஆட்சி விழும் என்கின்ற எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. எனவே போரை தொடர்ந்து நடத்த வேண்டும். அவர்கள் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆரம்பித்தவுடன் இவர்கள் எதிர்த்தவர்கள் இப்பொழுது எதற்கு நிலை மாறி இருக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு முன்னர் அவர்கள் எதிர்த்ததற்கான காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களிடம் தாக்குதலை அறிவிக்காமல் தங்களுடைய நாட்டில் அமெரிக்க படைத்தளங்களை வைத்துக் கொண்டு போரை ஆரம்பித்த பொழுது தாங்கள் எதற்குமே தயாராக இல்லாத நிலையில் அந்த போரை சந்தித்து விட்டோம் என்று அவர்கள் எதிர்த்தார்கள். இப்பொழுது ஈரானுடைய தாக்குதல் அவர்களுடைய நாட்டிலும் அவர்களுடைய எரிசக்தி வளங்களிலும் தொடர்ந்து அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஈரான் அவர்களுடனான ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரானுடன் அவர்கள் ஒரு போரை நடத்த முடியவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் போரை தொடர்ந்து நடத்த வேண்டும். ஏனென்றால் ஈரானினுடைய ஆட்சியாளரை அதிகார கட்டிலில் வீழ்த்த வேண்டும் அல்லது அவர்கள் பலம் குன்ற வேண்டும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடைபெறாவிட்டால் ஈரானினுடைய இருத்தல் எதிர்காலத்தில் மேலும் ஆபத்தாக மாறும். ஈரான் ஒரு வெற்றியுடன் இந்த விவகாரத்தை முடிக்குமாக இருந்தால் தங்களுடைய நாட்டில் அதற்கு பின்னர் பிரச்சனை உருவாகும் என்பது அதனுடைய கருத்தாகும். உதாரணமாக ஈரானிடம் அணுகுண்டு வருமாக இருந்தால் சவுதி அரேபியாவிடம் அணுகுண்டு இல்லை என்றால் சவுதியில் பிரச்சனை வரும். இதனால் ஈரான் வெற்றி பெற்றால் இவர்களுக்கு ஆபத்தாக வரும் என்கின்ற நிலையில் இவர்கள் போரை தொடர்ந்து நடத்துங்கள் என்று திரை மறைவில் இருந்து கூறுவதாக அந்த செய்தி கூறுகின்றது. ஆனால் சவுதி அரேபியாவோ அல்லது அரபு எமிரேட்ஸோ இந்த இருவரும் தான் இதை கேட்கின்றார்கள் என்றாலும் அவர்கள் தங்களளவில் வெளிப்படையாக இத்தகைய குரலை இதுவரை பதிவு செய்யவில்லை. இப்படியான ஒரு செய்தி வந்திருக்கின்ற நிலையில் அமெரிக்கா ஒன்றை கூறுகின்றது. நடத்தி கொண்டிருக்கின்ற போர் வரலாறு காணாத பெரும் தொகை பணத்தை இழக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்திவிட்டது. எனவே இதில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்கான பணத்தை நீங்கள் தான் தர வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். இந்த கோரிக்கையை அவருடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரலைன் லெவிட் வெளியீடு செய்திருக்கின்றார். மேலும் போரை நீடிக்க இருக்கின்றோம். 4 இருந்து 6 வார காலம் போர் நடைபெறும். எனவே அதற்கான செலவை மத்திய கிழக்கே ஈடுகட்ட வேண்டும். போரை தொடர்ந்து நடத்துங்கள் என்று மத்திய கிழக்கு கூறுவதாக அறிவித்து இப்பொழுது செலவை தாருங்கள் என்று கூறி இருப்பதானது ஒரு செயற்கை நாடகமா இல்லை உண்மைதானா என்பதை உய்த்துணர முடியவில்லை. நாங்கள் இப்பொழுது 30வது நாளில் நிற்கின்றோம். மேலும் 4 இருந்து 6 வாரங்கள் என்பது மிகப்பெரிய செலவை ஏற்படுத்தும் என்று வெள்ளை மாளிகை கூறுகின்றது. மேலும் ஈரான் மீதான போர் திட்டமிட்டபடி சென்று கொண்டு இருப்பதாகவும் மேலும் 10 நாட்களில் ஈரானினுடைய சக்தி வள கட்டமைப்புகளை எல்லாம் அமெரிக்க அதிபர் தூள் பொறியாக்கி விடுவார் என்றும் கரலைன் லெவிட் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பொருளாதார நிபுணர் ஜெப்ரி சாக்ஸினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. அரபு எமிரேட், சவுதி போன்றன இந்த விவகாரத்தில் அமெரிக்கா இஸ்ரேலுடன்
இஸ்ரேலுடன் இணைந்து பயணித்துக் கொண்டு இருப்பது மிக ஆபத்தானது என்று குறிப்பிடுகின்றார். தேவையற்ற போரில் இறங்கினால் துபாய், அபுதாபி போன்றவற்றை ஈரான் தரைமட்டமாக்கி சென்றுவிடும். இந்த இடங்கள் உல்லாச பயணிகளாக வருகின்ற முதலாளிமார் ஆனந்தமாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட உல்லாச புரிகளே அல்லாமல் போர்க்களத்தை தாங்குகின்ற இடம் அல்ல. இந்த கட்டிடங்கள் போர்க்களத்தையும் தாங்காது. முன்னைய அமெரிக்காவினுடைய ராஜதந்திரி ஹென்றி ஹீசிங்கர் சொன்னது போல ஆபிரகாம் உடன்படிக்கையை அவர் மறுத்திருந்தார். வளைகுடா நாடுகள் அமெரிக்கா, இஸ்ரேலுடன் இணைந்து ஆபிரகாம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பது ஓர் அழிவுக்கான ஆரம்பமே என்று அவர் சுட்டிக்காட்டி இருந்தார். அதுதான் நடைபெறப் போகின்றது. ஏற்கனவே கூடாத கூட்டை கூடி பல சிரமங்களை சந்தித்த இவர்கள் மறுபடியும் இஸ்ரேல் அமெரிக்காவை நம்புவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக வந்து முடிய போகின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனாலும் கூட அரபு எமிரேட்ஸ், அபுதாபி என்பன திருந்தவில்லை என்றும் அவர் கூறுகின்றார். ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களை இவர்களினால் தாங்க முடியாது என்று அவர் கூறுகின்றார். ஆகாயத்தில் இருந்து பறந்து செல்லுகின்ற பொழுது இந்த நாடுகளை பார்த்தால் இவர்களினுடைய அழகான கவர்ச்சிகரமான குடியிருப்புகள் எல்லாம் பாலைவனத்தின் நடுவே ஒரு வட்ட வடிவமான நகரமாகவே காணப்படுகின்றது. இந்த இடத்தில் ஏவுகணை தாக்குதல் நடத்துவார்களாக இருந்தால் குறி தவறாமல் அவர்கள் இதை அழிக்க முடியும். அத்தகைய பலவீனம் அந்த கட்டிடங்களினுடைய இருத்தலில் காணப்படுவதை இந்த நாடுகள் புரிந்து கொண்டனவா தெரியவில்லை என்பது அவருடைய கருத்தாகும். இன்றைய செய்திகளில் அடுத்து முக்கியம் வருவது நேட்டோ அமைப்பு பற்றி அமெரிக்க அதிபர் பெரும் கவலை கொண்டிருக்கின்றார் என்றும், எனவே இந்த போர் முடிந்ததும் நேட்டோவில் அமெரிக்கா இருப்பதா இல்லையா என்பதை அமெரிக்க அதிபர் மீள் பரிசீலனை செய்ய இருக்கின்றார் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார். நாம் நேட்டோவிற்கு எண்ணற்ற அளவில் பணத்தை செலவழித்து வருகின்றோம் வருடம் தோறும். ஆனால் இன்று அமெரிக்காவினுடைய விழுமியங்களையும் அமெரிக்காவினுடைய அடிப்படை பெருமைகளையும் இழந்துவிடக்கூடிய, அழிந்து போகக்கூடிய ஓர் அபாயமான சூழ்நிலையில் நாங்கள் நின்று இந்த போரை வாழ்வா சாவா என்பது போல நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரம் நேட்டோ நமக்கு கை கொடுக்கவில்லை என்றால் நேட்டோ எதற்காக என்ற கேள்வியை அவர் எழுப்பி இருக்கின்றார். ஆனால் நேட்டோ நாடுகள் இந்த நேரம் அமெரிக்காவிற்கு கை கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நேட்டோ நாடுகளை அழைத்து பேசாமல் போரை ஆரம்பித்த காரணத்தினால் இந்த போரினுடைய அடிப்படை நோக்கம் என்ன, இதற்குள் இறங்குவதனால் நேட்டோ நாடுகள் சந்திக்க இருக்கின்ற பேரழிவுகள் பெரும் அழிவாக இருக்கின்றது, அதற்கான பதில் என்ன, அதற்கான மீள் வருமானம் என்ன என்பதை அமெரிக்க அதிபர் ஊர்ஜிதம் செய்யவில்லை. அமெரிக்க அதிபர் இந்த நாடுகளினுடைய செல்வத்தை பறிப்பதற்கு பெருமளவிலான வரிகளை விதித்து கையில் இருக்கும் பணத்தையும் இழந்து அமெரிக்காவின் ஆதரவையும் இழந்து நேட்டோ நாடுகளை கைவிட்டு ரஷ்யாவுடன் உறவாக சென்ற அமெரிக்காவை நம்பி எப்படி களத்தில் இறங்குவது என்ற கேள்விக்கு மார்க்கோ ரூபியோவிடம் பதில் இல்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த போர் ஈரானினுடைய ரெஜிமை சரிப்பதுதான் நோக்கமாக கொண்டதே அல்லாமல் பெரும் போர் ஒன்று வரக்கூடிய உலக யுத்தம் போன்ற ஆபத்தான ஒரு போருக்குள் வராமல் அந்த குளத்திற்குள் விழாமல் அதன் விளிம்பு வரை செல்வதுதான் தங்களுடைய போர் என்றும் அதனுடைய அரைவாசி வரையும் வந்திருக்கின்றோம் என்று கூறி தென்புற லெபனானில் இஸ்ரேல் இப்பொழுது சென்றிருக்கும் இடமெல்லாம் முழு கட்டிடங்களையும் இடித்து தரைமட்டமாக்கி இருக்கின்றது. எங்கும் பொட்டல் வெளி போல கட்டிட காடுகள் இடிந்த நிலையில் காணப்படுகின்றன. காசா போல இடித்து தகர்த்திருக்கின்றது. சுமார் 6 லட்சம் லெபனான் மக்கள் வீடுகளை இழந்து தலைதறிக்க ஓடியிருக்கின்றார்கள். அடுத்த முக்கிய செய்தியில் ஹோர்முஸ் நீரிணையில் இருக்கும் கப்பல்களை அப்படியே வைத்திருப்பதை விட அவர்களுக்கு கட்டணம் அறவிட்டு அவர்களை அனுப்பலாம் என்கின்ற இடத்திற்கு ஈரான் வந்திருக்கின்றது. எனவே இது ஒரு கட்டண இடமாக மாறப்போகின்றது. அடுத்த முக்கிய செய்தியில் ஐக்கிய நாடுகள் சபை அவசர கூட்டம் கூடியிருக்கின்றது. லெபனானினுடைய தென்புறத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கண்காணிப்பு படையில் மேலும் 2 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இதனால் ஐக்கிய நாடுகள் சபை அவசரமாக கூடியிருக்கின்றது. ஒன்று, இந்த படைகள் ஹிஸ்புல்லாவுடனும் இஸ்ரேலுடனும் நேரடி களத்தில் போரில் இறங்க வேண்டும், இல்லை அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். இந்த இரண்டிற்கும் இடையில் அவர்களுடைய இருத்தலினால் இனி எந்த பயனும் இல்லை என்ற இடத்தின் அடையாளமாக இந்த மரணங்கள் காணப்படுகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.